வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. சில பேர் கேட்டிருந்தீங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி மேக் பண்ணுறது அண்ட் அதுக்கு ஆக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணுறதை பற்றி நிறையா யூடியூப் சேனல்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் கேட்டனால நம்ம சேனலில் ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு கேஷுவல் இமேஜ் எடுத்துக்கோங்க. பட் இந்த இமேஜில் த்ரிஷா சைடில் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணாதீங்க. இதை நான் டுட்டோரியலுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த போர்ட்ரேட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ செலக்டில் போய்ட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. இந்த டூலை வச்சு ஜஸ்ட்டு சப்ஜெக்ட்குள்ளார இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். கீழெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம இங்கேயோட கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு Shift F6 கொடுத்துக்கோங்க. ஃபெதர் ஆப்ஷன் வந்துடும். இதில் ஒரு 0.5 என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ Ctrl J கொடுத்துக்கோங்க. நம்ம செலெக்ஷன் இன்னொரு நியூ லேயரில் டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயரை டெலீட் பண்ணிடலாம். தென் C கிளிக் பண்ணி கிராப் டூல் எடுத்துக்கோங்க. ஓல்டர் வெர்ஷனில் கிராப் டூல் செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி கிராப் ஆப்ஷன் வராது, நீங்கள் தான் மேனுவலாக ட்ராக் பண்ணணும். பட் நியூ வெர்ஷனில் இந்த மாதிரி கிராப் ஆப்ஷன் நம்ம கிராப் டூலை செலக்ட் பண்ணோன்னே வந்துடும். இதில் இங்கே மேலே ரேஷியோன்னு இருக்கும், அதுக்கு கீழே வித்து ஹைட் ரெசல்யூஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வித்து, செகண்ட் இருக்கிறது ஹைட்டு. ஸோ வித்தில் 1.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பேஸ் IN டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹைட்டில் 2 ஸ்பேஸ் IN 2 இன்ச் கொடுத்துக்கோங்க. தென் ரெசல்யூஷன் 200 கொடுத்துக்கோங்க. தென் இதில் பிக்சல் பெர் சென்டிமீட்டர் செலக்ட் ஆயிருந்துச்சுன்னா பிக்சல் பெர் இன்ச்சாக மாற்றிக்கோங்க. இப்போ இந்த கிராப் ஆப்ஷனுக்கு கார்னரில் கொண்டு போனீங்கன்னா உங்கள் ஏரோ இந்த மாதிரி மாறும். ஸோ கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக அந்த என்ன சைஸ் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைஸ்லேயே ஈவனாக இருக்கும். உங்கள் இமேஜ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்க இந்த சைஸ் மட்டும் எனக்கு ஃபோட்டோவாக வந்தால் போதும், மீதி எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ மேலே இங்கே டெலீட் கிராப்டு பிக்சல் அப்படின்னு ஒரு செக் மார்க் இருக்கும், இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்க டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக மாற்றணும். ஸோ லேயர்ஸ் பேனலில் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சாலிட் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாலிடில் கம்ப்ளீட்டாக ஒயிட் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த ஒயிட் ஃபில் பண்ண லேயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இமேஜ் லேயருக்கு பின்னாடி கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த போர்ட்ரேட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கீழே உள்ள ஃபில் லேயரையும் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl E கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே லேயரில் வந்துடும். இப்போ Ctrl T கொடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்துடும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மேலே வித்து ஹைட் அப்படின்னு 2 பாக்ஸ் இருக்கும். ரெண்டுலேயுமே 100 இருக்கும். நடுவில் லிங்க் சிம்பிள் மாதிரி இருக்கும். இந்த லிங்க் இந்த மாதிரி ஆஃபாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆனில் இருக்கணும். ஸோ லிங்க்கை சுற்றி ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தான் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் இப்போ நம்ம வித்தில் என்ட்ரு பண்ணால் ஹைட்டும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனலாக ரெடியூஸ் ஆகும், ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வித்தை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் 100 இருக்குல்ல, நான் ஒரு 90 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வித்தை குறைச்சனால ஹைட்டும் சேர்ந்து குறைஞ்சிருச்சு. தென் இந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லேயர் செலக்டில் இருக்கணும். கீழே இருக்க எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கோட பொசிஷன் அவுட் சைடில் தான் இருக்கணும். தென் சைஸ் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதை மல்டிபிள் காப்பீஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். எடிட்டில் போயிட்டு டிஃபைன் பேட்டர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் த்ரிஷான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வித்து 1200 பிக்சல்ஸ், ஹைட்டு 800 பிக்சல்ஸ், ரெசல்யூஷன் 200. இந்த வேல்யூஸ் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ எடிட்டில் போயிட்டு ஃபில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ Shift F5. இதில் இந்த கண்டென்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே இருக்க பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னில் கஸ்டம் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்ச அந்த ஃபோட்டோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நமக்கு இப்போ 8 காப்பீஸ் வந்துருச்சு. இது நார்மல் மெத்தட். அடுத்து ஒரே கிளிக்கில் எப்படி 8 காப்பீஸ் வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்ஷன் ரெடி பண்ணலாம். இப்போ நான் மல்டிபிள் டைம்ஸ் Ctrl Z கொடுத்துட்டு இந்த ஸ்டெப்க்கு வந்துட்டேன். ஜஸ்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அந்த சைஸ்க்கு 1.5 2 இன்ச் சைஸ்க்கு கிராப் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். இப்போ விண்டோ கிளிக் பண்ணி இதில் ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸோட நேம் வச்சுக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கீ செட் பண்ணிக்கலாம். F10 ஷிஃப்ட்டை டிக் பண்ணிக்கிறேன். ஸோ Shift F10 கொடுத்தா நமக்கு இந்த ஆக்ஷன் ரன் ஆகும். இப்போ ரெக்கார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே பண்ண போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த பாஸ்போர்ட் சைஸ் அப்படின்ற ஆக்ஷனுக்கு கீழே வரும் பாருங்கள். இப்போ அதே மாதிரி கீழே உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒயிட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த சாலிட் கலரை ட்ராக் பண்ணி பின்னாடி கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த 2 லேயரையுமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி Ctrl E கொடுத்துக்கலாம். அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுறோம் இங்கே.
அடுத்து கண்ட்ரோல் T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வச்சு இதில் அதே மாதிரி விட்டை வந்து 90 கொடுத்துட்டு இந்த டிக் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிளாக் 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இது வரைக்கும் எல்லாமே அதே ஸ்டெப் தான். இதுக்கு அடுத்து தான் மாறும் ஸ்டெப்ஸு. இந்த லேயரை வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ராஸ்ட்ரைஸ் லேயர் ஸ்டைல்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி இமேஜ் ஒரே லேயரில் வந்துடும். இப்போ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜோட செலெக்ஷன் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணி அதில் கொடுத்து அதே சைஸ் கொடுங்க, 1200. கீழே ஹைட் வந்து 800 கொடுத்தோம். அடுத்த ரெசல்யூஷன் அதே மாதிரி 200 கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கண்ட்ரோல் V போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த இமேஜ் எங்கேருந்து செட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட்டு கீழே மார்ஜின்ஸை மட்டும் செக் பண்ணிவிட்டு இதில் டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் எல்லாத்துக்குமே 0.2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு இதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் வியூவில் போயிட்டு ஸ்னாப் வந்து செக் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸ்னாப் செக் ஆகிருந்தால் தான் அதை டூப்ளிகேட் பண்ணும்போது நமக்கு ஹிண்ட் காமிக்கும். ஸோ இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இதை டூப்ளிகேட் பண்ணுங்கள். தென் அகைன் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைஸுமே ஈவனாக இருக்கணும் கேப்பு. அடுத்து அதையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் இமேஜில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே மூவ் பண்ணிவிட்டு 4 லேயரையுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி மேலே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டலி அப்படின்ட்டு, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு 4 சைடுமே ஈவனாக வந்துடும். இப்போ இந்த 4 லேயருமே கண்ட்ரோல் J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அப்படியே கீழே கொண்டு வாங்க. ஸோ இந்த மார்ஜினில் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஆக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வேறு ஒரு இமேஜை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அதே சைஸில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆக்ஷன் வந்து Shift F10 கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் நமக்கு 8 காப்பீஸ் வந்துருச்சு. இந்த ஆக்ஷன் ஃபைலை நம்ம மெம்பர்ஷிப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.